إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகமாக அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் முன்னிலையிலே இஹ்லாஸும் இறைவனின் நீதிமன்றமும் என்ற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இஹ்லாஸ் என்பது எவ்வளவு மிக முக்கியமான அம்சம் என்பதை நம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டது என்று கேட்டால், நம் உலகத்தில் செய்த எந்த நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிற நிபந்தனை அந்த அமல் இஹ்லாஸோடு செய்திருக்க வேண்டும். எந்த அமல் இஹ்லாஸோடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அமலை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் அழகான செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ் விரும்புவது அதிகமாக செய்யக்கூடியதே அல்ல. நாமெல்லாம் என்ன நினைப்போம் என்று கேட்டால் அதிகம் தொழணும், அதிகம் நோன்பு வைக்கணும், அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை போன்று நினைப்போம். ஆனால் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை விட நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அக்ஸர் அமலா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களிலே யார் அதிகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அந்த வசனத்திலே அழகான செயல் செய்பவர் யார், அல்லாஹ்வுக்காக செயல் செய்பவர் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அது நாம் செய்கிற தொழுகையாக, தர்மமாக, இபாதத்தாக, நன்மை ஏவி தீமையை தடுப்பதாக, உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அந்த நன்மையான காரியம் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று செய்யப்பட்டிருந்தால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனுக்கு கலப்பு பிடிக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நீங்கள் ஒரு அமல் செய்கிறீர்கள், ஒரு நன்மையை ஏவி தீமையை செய்கிறீர்கள், ஒருவருக்கு தர்மம் கொடுக்கிறீர்கள் என்று எந்த நன்மைகளை செய்தாலும் அந்த அமலை இப்படி செய்கிறீர்கள். எப்படி? இந்த தர்மத்தை அல்லாஹ்வுக்காகவும் கொடுக்கிறேன், என்னுடைய விளம்பரத்துக்காகவும் கொடுக்கிறேன், என்னுடைய பதவிக்காகவும் கொடுக்கிறேன், எனக்கு உலகத்தில் கிடைக்கிற ஏதேனும் ஒரு நல்ல மதிப்புக்காகவும் இந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த கலப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்ப மாட்டான். ஏனென்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா உமிரு லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, யார் அல்லாஹ்வுக்கு எந்த கலப்பும் இல்லாமல் தூய்மையானவற்றை வணங்குவார்களோ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் உலகத்தில் செய்கிற எந்த நன்மைகளாக இருந்தாலும் அந்த நன்மைகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் நாம் உலகத்தில் செய்கிற எந்த நன்மைகளை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன். நம்ம எப்படி நினைக்கலாம்னா, நம்ம நிறைய தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், அல்லது நிறைய நன்மை ஏறி தீமையை தடுக்கிறோம், இஸ்லாத்துக்காக செய்கிறோம், எனவே அதிலே நாம் அதிகமாக நம் முகஸ்துதியை கலந்து விடலாம், இறைவனை வணங்குவதற்காகத்தான் நான் அந்த நன்மையை செய்கிறேன் என்று உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நன்மைகளும் இஸ்லாத்துக்காகவே என்று பெயர் வைத்து அதிலே உங்கள் புகழ்ச்சி இருந்தால், அதிலே உங்களுக்கு அடையாளம் இருந்தால், அதிலே உங்களுக்கு கலப்பு இருந்தால் அல்லாஹ் கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். இன்னும் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே எந்த நன்மைகளை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன். உலகத்திலே நாம் ஒருவருக்கு நன்மை செய்து அந்த நன்மையின் மூலமாகத்தான் ஒருவருக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும், அந்த நன்மையின் மூலமாகத்தான் ஒருவருக்கு உயர்வு கிடைக்க வேண்டும். எனவே உலகத்திலே இது போன்ற நன்மைகளை என்னுடைய புகழுக்காக, விரும்புக்காக என்று நீங்கள் நன்மையை செய்தாலும் அந்த நன்மைகளை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குர்பானியை பற்றி பேசியிருக்கிறார். குர்பானி என்கிற வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை நாம் அறுத்து கொடுக்கிறோம், அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதன் இறைச்சிகளோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடையவில்லை, மாறாக உங்கள் இறையச்சம் மட்டுமே அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப உலகத்திலே அல்லாஹ்வுக்கு செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு அல்லாமல் உங்கள் முகஸ்துதிக்காக, உங்கள் விளம்பரத்துக்காக, உங்களை அடையாளப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ்வோடு கலப்பு நீங்கள் செய்துவிட்டால் அந்த அமலை விட்டும் அல்லாஹ் தேவைகளை விட்டவன், அந்த நன்மைகளை விட்டும் அல்லாஹ் தேவைகளை விட்டவன். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே எத்தனையோ இஸ்லாம் அல்லாத, முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மக்கள் நன்மைகளை செய்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ மருத்துவ கூடங்கள், எத்தனையோ கல்வி நிலையங்கள், எத்தனையோ உதவிகள் செய்யக்கூடிய ஏராளமான மாற்று மத நண்பர்களை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் நன்மைக்காக கூலி கொடுப்பதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்காத எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்திருப்பார். ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் நன்மை செய்கிறார்கள், அவர்களுக்கு நாளை மறுமையிலே கூலி கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அப்படி ஒரு நன்மை செய்தால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு அதற்கான கூலியை கொடுத்து விடுவார், பொருளாக பதவியாக கொடுத்து விடுவார். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவருடைய நன்மைகளை தூசிகளை போன்று பறக்க விட்டு விடுவான் என்று சொன்னார்கள்.
சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே அவர்கள் செய்த எந்த நன்மைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் தெரியுமா? அவர்கள் செய்த எந்த ஒரு அமலும் அல்லாஹ்வின் முகத்துக்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக, அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்படாத எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல்தான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் அதிலே முகஸ்துதி இருக்கிறதா, அதிலே நம்மை முன்னிலைப்படுத்துதல் இருக்கிறதா, அதிலே நம்மை அடையாளப்படுத்துதல் இருக்கிறதா? அன்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இது அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ்வுக்காக. இதில் முகஸ்துதியோ அடையாளமோ என் பெயரோ என் புகழோ என்று எந்த என்றும் கலந்து விடாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அமல் இருக்கிறது. அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நிறைய கூலிகளை சொன்னார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய மீசானுடைய தராசை மாற்றுவதற்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வுக்காக செய்கிற அமல் மட்டுமே அந்த மீசானுடைய தராசை மாற்றும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நல்லவராக பார்க்கலாம், தொழுகையாளிகளாக பார்க்கலாம், தர்மம் கொடுப்பவர்களாக பார்க்கலாம், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தவர்களாக பார்க்கலாம். ஒருவேளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையிலே எவர்களை எல்லாம் நல்லவர்களாக உலகத்திலே பார்த்து வந்தோமோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் நாடினால் நரகத்திலே இருப்பார்கள். எவர்களை எல்லாம் கெட்டவர்களாக பார்த்து வந்தோமோ ஒருவேளை அவர்கள் இஹ்லாஸின் காரணமாக நாளை மறுமையிலே சுவனத்திலே இருப்பார்கள். நாளை மறுமை விசாரணையை தீர்மானிக்க போவது நம் உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக செய்கிற அமல்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே தீர்மானிக்க போகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று வெளிப்படையான வாழ்க்கை, எல்லோருக்கும் தெரியும்படியான வாழ்க்கை. இன்னொன்று மறைமுகமான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, தனிமை வாழ்க்கை. அந்த தனிமை வெளிப்படையான வாழ்க்கையிலே நல்லவர் என்று பெயர் எடுத்தவர் கூட நாளை மறுமையிலே கெட்டவராக மாறிவிடலாம். ஆனால் அந்தரங்கத்திலே அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறாரே, அந்தரங்கத்திலே அல்லாஹ்வுக்காக செய்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே சுவனத்திலே நுழைந்து விடலாம். அந்த அந்தரங்கமான அந்த உல தூய்மையான வாழ்வு. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரின் விசாரணைகளை பற்றி சொல்லும் பொழுது, ஒருவர் இந்த உலகத்திலே வாரி வாரி வழங்கிய வள்ளலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விசாரணை நீதிமன்றத்தை பற்றி சொன்னார்கள். என்ன செய்தாய் அல்லாஹ்? உனக்காகத்தான் நான் பொருளாதாரத்தை மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த விசாரணைக்காகவோ என்னிடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்றோ இதை செய்யவில்லை, மக்களின் பாராட்டை பெறுவதற்காக செய்தாய். இவரை நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். இரண்டாவது ஒரு மார்க்க அறிஞரை கொண்டு வருவார்கள், அவரிடத்திலும் முகஸ்துதி. உலகத்திலே நீ பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய், என்னிடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை, நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். மூன்றாவது மனிதரை கொண்டு வருவார்கள், அல்லாஹ்வுக்காக போர்க்களத்திலே உயிரை கொடுத்தவர். அவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கவில்லை, உலக விளம்பரத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக, உலகத்திலே பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். அவர் இந்த 3 பேரையும் நரகத்திலே நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்கள், எந்த அமல் நாளை மறுமை விசாரணை நாளிலே அந்த விசாரணை நீதிமன்றத்திலே நன்மை தீமை எடை போடுகிற பொழுது எந்த அமல் நாளை அல்லாஹ்விட விசாரணையிலே மாற்றும் என்பது தெரியாது. எத்தனையோ செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கோடான கோடி தர்மங்களை பற்றி பேசாம ரப்பல் ஆலமீன் இஹ்லாஸின் காரணமாக அவர்கள் செய்ய சின்ன சின்ன செயல்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலே இருக்கிறார்கள். வெளியூரில் இருந்து வந்த அவர் விருந்து கேட்கிறார்கள். உடனே அபூ தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதர், இவருக்கு விருந்தளிக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். வீட்டுக்கு அழைத்து சென்றால் வந்த விருந்தாளிக்கான உணவு இல்லை.
அந்த பிள்ளைக்கான உணவு மட்டுமே இருக்கிறது. தன்னுடைய மனைவி அழைத்து சொல்லுகிறார், நான் விருந்தாளி அழைத்து வந்து விட்டேன், நாம் இருவரும் சாப்பிட்டால் தான் வந்த விருந்தாளி சாப்பிடுவார், எனவே நாம் 3 தட்டுகளை எடுத்து வைத்துக் கொள், நாம் இருவரும் சாப்பிடுவதாக நடிப்போம், வந்த விருந்தாளிக்கு சாப்பாடை வைத்துவிடு என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே போல மனைவி 3 தட்டை எடுக்கிறார்கள், விளக்கை சரி செய்வதோடு விளக்கை அணைத்து விடுகிறார், வந்த விருந்தாளினுடைய தட்டிலே உணவை வைக்கிறார். இந்த 2 பேரும் சாப்பிடுவதாக நடித்தார்கள். வந்த விருந்தாளி சாப்பிட்டு விட்டு சென்றார். அன்புள்ள சகோதரர்களே, மறுநாள் காலையிலே நடந்த இந்த செய்தி அந்த கணவன் மனைவியை தவிர உலகத்தில் யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலையிலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நேற்று இரவு நீங்கள் ஒரு செயல் செய்தீர்களே, உங்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், வியப்படைகிறான். எத்தனையோ கோடான கோடி தர்மங்களை பற்றி பேசாத ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். யுஸிருன்னாஸ அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தனக்கே தேவை இருந்த போதும் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களே, யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்தில் இருந்து காக்கப்பட்டதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அவர் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, செய்தது கோடிக்கணக்கான தர்மம் இல்லை, வெறும் ஒரு கவள உணவுதான். நம்முடைய பார்வையிலே ஒரு அற்பமான உணவுதான். அந்த உணவை தனக்கில்லாமல் அடுத்தவர் கொடுப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்திலே இந்த இஹ்லாஸ், அவரிடத்தில் இருந்த உல தூய்மை, அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காகவே இவரை நான் அரவணைக்கிறேன் என்று சொன்னார்களே, அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல திருமறை குர்ஆனிலே படித்து பாருங்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் தர்மங்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் படித்து பாருங்கள். கோடான கோடி தர்மங்களை பற்றி பேசாத ரப்புல் ஆலமீன் இன்னொரு சம்பவத்தை பற்றி பேசுகிறான். தபூக்குடைய ஒரு போர். அந்த போரை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ, யாரிடத்திலே வாகனம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த தபூக்குடைய போரிலே எத்தனையோ மக்கள் தங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், சொத்தை கொடுத்தார்கள், சொத்தினுடைய பாதையை கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசல, தன் முழு சொத்தை கொடுத்தவர்களை பற்றி பேசல. யாரை அல்லாஹ் பேசினான் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 92வது வசனத்திலே சொல்லுகிறான், அந்த தபூக்குடைய போர்க்களத்திலே வசதி இல்லாமல் சில நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்திலே வாகனம் இல்லை, எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை, எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைத்துல் மால் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் உங்களை என்னால் அழைத்து செல்ல முடியாது என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே, நபியே, அவர்கள் கவலையால் துக்கத்தால் கண்ணீர் மல்க அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றார்களே, நபியே, அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. சகோதரர்களை பாருங்கள், கோடான கோடி தர்மம் அல்ல. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே நின்று தன் உயிரை கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அழுகையும் கண்ணீருமாக திரும்பி சென்றார்களே, அதிலே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொல்லி அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்திலே இருந்த இஹ்லாஸ், அவர்களிடத்திலே இருந்த உல தூய்மை. சகோதரரை நான் கேட்கிறேன், இன்றைக்கு எத்தனை அமல்கள் அடுத்தவர்கள் பார்க்கணும், அடுத்தவர்கள் பாராட்டணும், நான் செஞ்ச அமல ஒரு 50 பேர் 100 பேரா தெரியணும் என்பதற்காக எத்தனை போட்டிகள் இன்றைக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாட்ஸ்அப், பேஸ்புக், அதனுடைய பேரே விளம்பரப்படுத்துவதெல்லாம் இன்றைக்கு எத்தனை அமல்களை பற்றி எத்தனை விளம்பரம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஹஜ் என்கிற கடமை, உம்ரா என்கிற கடமை,
அதை விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை என்ன? நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்கிறீர்கள், அதை புகைப்படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்ல வச்சு அதை பேஸ்புக்ல வச்சு, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அடையாளமே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேஸ்புக்ல தன்னை அழகுபடுத்தி தன்னை போட்டோ போட்டு, சகோதரர் உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியிலே போட்டோ எடுப்பது கூடுமா கூடாதா என்ற சர்ச்சை இருக்கிறது. நான் கூடாது என்று சொல்லவில்லை, கூடாது என்ற கருத்திலேயும் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு ஹதீஸை வைத்து ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க. ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்கள் அதை கூடும் என்றார்கள், இன்னும் சில பேர் கூடாது என்றார்கள். கூடாது கூடும் என்று சொன்ன அறிஞர்கள் கூட என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்தியாவசியத்துக்கு எடுங்க, தேவைக்கு எடுங்க, பாஸ்போர்ட் விசா போன்ற முக்கியமான ஆவணங்களுக்கு எடுங்கள். எப்போது பார்த்தாலும் உங்கள் புகைப்படங்களை அப்படி போட்டு பரப்பாதீங்க, விளம்பரப்படுத்தாதீங்க. நாளைக்கு அந்த விளம்பரமே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை யூடியூபர்ல எத்தனை பேஸ்புக்ல தன்னை அடையாளப்படுத்தி லைக்ஸ் வாங்கணும், தன் முகத்தை போட்டு அழகு காட்டுவர். 100 லைக்ஸ், அடுத்து மனைவியை வைத்து போடுகிறார் 200, மனைவியின் புர்காவை வைத்து போடுகிறார், மனைவியின் புர்காவை அழைத்து போடுகிறார். காரணம் என்னது? இன்னைக்கு அந்த வாசலை திறந்தீங்க, அந்த மோகம், சோசியல் மீடியாவின் மோகம், விளம்பர மோகம். அன்புள்ள சகோதரே, அவர்கள் யாரும் இஹ்லாஸின் காரணமாக எந்த ஒரு இடத்திலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, நாம் அறிந்திருப்போம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால் அல்லாஹ்வின் வார்களிலே மிகச்சிறந்த போவா என்று போற்றப்பட்டவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எந்த படையில் நுழைந்தாலும் அந்த படைக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். ஒரு கட்டத்திலே மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், காலித் பின் வலீத் எந்த போரிலே நுழைந்தாலும் அந்த போர் வெற்றியடையும் என்று பேசுகிறார்கள். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அவரை அழைத்து காலித் பின் வலீத் அவர்களை உடனே அந்த போரில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள். போராங்க, ஒரு போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் படையில் இருந்து விலக்கும்படி சொன்னார்கள். சொன்ன உடனே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் விலகிக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு காரணத்தை சொல்லுகிறார்கள், நான் ஏன் காலித் பின் வலீத் அவர்களை அந்த போரில் இருந்து வெளியேற்றினேன் தெரியுமா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு உதவவில்லை, இந்த மார்க்கத்தின் மூலமாகவே அல்லாஹ் உதவுகிறான். அன்புள்ள சகோதரர், நான் கேட்கிறேன், ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதி, ஒரு போர் தளபதி எத்தனையோ இஸ்லாமிய போர்க்களத்துக்கு வழிநடத்தி சென்று வெற்றியை வாங்கி தந்தவர், தான் எந்த தவறையும் செய்யவில்லை. அந்த நேரத்திலே ஒருவர் அந்த படையிலிருந்து தளபதி என்ற அந்தஸ்திலிருந்து கீழே இறங்க சொன்னார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஒரு சின்ன அதிகாரம், ஒரு பள்ளிவாசல் அதிகாரம், அந்த பதவி போயிருச்சுன்னா நம்முடைய துடிப்பு என்ன? ஆனால் காலித் பின் வலீத் அவ்வளவு பெரிய உயரத்திலே உச்சத்திலே இருந்தும் அந்த இடத்தை விட்டு கீழிறங்கினார்கள். மரண நேரத்திலே அருகிலே ஒருவரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் உமர் ரலியல்லாஹு ஒரு விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மிகச்சிறந்த நபித்தோழர்களில் அவர் ஒருவராக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்கள் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? உச்சபட்ச இடத்திலிருந்து ஒரு செகண்ட் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி சென்றாரே, அவரிடத்திலே இருந்தது இஹ்லாஸ், உள தூய்மை என்கிற ஒரே காரணத்தினால் எந்த இடத்தையும் விட்டு சாதாரண ஒரு தனி குடிமகனாக நின்றார்கள். அன்புள்ள சகோதரரை, தன்னை அடையாளப்படுத்தவில்லை, தன்னை விளம்பரப்படுத்தவில்லை. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடிவு செய்கிறேன். மஸ்லமா என்பவர் படைத்தளபதியாக இருக்கிற நேரம் ரோமர்களுக்கு எதிராக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் எப்படிப்பட்ட சூழல் என்று சொன்னால், கோட்டையின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் படைகள் வெளியே இருக்கிறார்கள், எதிரி படைகள் உள்ளே இருக்கிறார்கள். அந்த கோட்டை கதவை திறந்தால் முஸ்லிம் படைக்கு மிகப்பெரிய வெற்றி. போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது, கோட்டை கதவை யார் திறப்பது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர்
அதன் வழியாக ஒரு சுரங்கத்தை தோண்டி வெளியே உள்ளே சென்று கோட்டையின் கதவை திறந்து விடுகிறார். திறந்து விட்டால் முஸ்லிம்கள் உள்ளே நுழைகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. மஸ்லமா படைத்தளபதியாக இருந்து தன்னுடைய படையை சரி செய்து விட்டு கேட்கிறார், யார் அவர்? என் முன்னிலையே வாருங்கள், இந்த கோட்டையின் கதவை திறந்தது யார்? என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று அந்த படையிடத்திலே 3 தடவை கேட்டார்கள். 3 தடவை யாரும் முன்வரவில்லை. இறுதியாக இரவு நேரத்திலே கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். அங்கே ஒரு மனிதர் வந்து வாயுக்காலத்துக்கு இருப்பவரிடத்திலே கேட்கிறார், நான் மஸ்லமாவை பார்க்க வேண்டும். உள்ள இருக்கிறார், போங்க. போய் மஸ்லமாவிடத்திலே சொல்லுகிறார், இன்றைக்கு காலையிலே நீங்கள் ஒருவரை கேட்டீர்களே, அவரை பற்றி எனக்கு தெரியும். அவரை பற்றி நான் உங்களிடத்திலே சொன்னால் எனக்கு பரிசு வரக்கூடாது, அவரை அடையாளப்படுத்தக்கூடாது, அவர் மக்கள் மத்தியில் நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடாது. இன்று 3ஐயும் என்னிடத்திலே நீங்கள் வாக்குறுதியாக தந்தால் அவர் யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னபோது, சொல்லுங்கள் யார் அது என்று சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், நான் தான் அது, நான் தான் அந்த கோட்டையின் கதவை திறந்தேன் என்று சொன்னார். சகோதரர்களே, மிகப்பெரிய தியாகம். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டும் தான் மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்த கூடாது என்று நினைத்தார்கள் என்று சொன்னார். மஸ்லமா சொல்லுகிறார், சொல்லிவிட்டு திரும்பி அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார், யா அல்லாஹ், இவரை நான் இவரோடு நாளை மறுமையிலே என்னை எழுப்புவாயாக. சகோதரர்களை, இஹ்லாஸ், தான் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்துவிட்டும் மக்கள் பத்தியிலே நான் அடையாளப்படுத்த கூடாது, இது எனக்கும் என் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அமலை விட்டு வைத்தார்களே. அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அமலை செய்கிறோம். அந்த அமல் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் குறித்தான ஒரு அமல். அப்படி செய்திருப்போமா? அப்படி பாதுகாத்து வைத்திருப்போமா? அப்படி பாதுகாத்த அமலை அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்குவதற்காக வைத்திருப்போமா? எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஹ்லாஸ், இந்த உள தூய்மை மட்டுமே நாளை மறுமை விசாரணை நீதிமன்றத்திலே எத்தனையோ சின்ன அமல்கள் கூட நாளை மறுமையிலே எங்கேயோ நம்மளை கொண்டு போய் நிறுத்த போகிறது. அதனால் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று எனக்கு தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சமுடைய மக்களிடம் மட்டுமே அந்த அமலை ஏற்றுக்கொள்கிறார் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே உலகத்தில் வாழும்போது எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம், எவ்வளவோ தொழுகிறோம், எவ்வளவோ நன்மை ஏறி தீமைகளை தடுக்கிற பணிகளை செய்கிறோம். அந்த பணிகள் அனைத்தும் ஒவ்வொரு நேரமும் உள தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பள்ளிவாசலிலே ஒவ்வொரு மாதமும் ஈமானிய அமர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஈமானிய அமர்வு என்பதை பொறுத்தவரை அந்த சபை அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் கூடுகிற சபை என்று எத்தனையோ செய்திகளை நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நிஜமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரிடத்தில் அந்த இறையச்சம் இருக்கிறதோ, யாரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ, அவர்கள் மட்டுமே இது போன்ற சபைகளில் அதிகம் பங்கெடுக்க முடியும். காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு வந்து அமர்ந்தாலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிறதோ மலக்குகள் அமர்கிறார்கள், அவருக்காக சுவனத்தை கேட்கிறார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்கிறார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய நேரங்களை எத்தனையோ தேவையில்லாத அவசியம் இல்லாத நேரங்களிலே செலவிடுகிறோம்.
ஆனால் வாரத்திலே 1 மணி நேரம் அல்லாஹுக்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, நான் சுவனத்தில் நுழைவதற்காக அந்த 1 மணி நேரம் கூட நாளை மீசானுடைய தராசிலே நம்முடைய மறுமை விசாரணை, நாம் ஒரு இஹ்லாஸோடு வந்தோமே, நல்ல தூய்மையான எண்ணத்தோடு வந்தோமே, சபையில் அமர்வோம், பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றும் என்று வந்தோமே, அந்த நன்மையின் காரணமாகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மகரிப் தொழுகைக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளிவாசலிலே வைத்திருக்கிறார்கள். எந்த காரணமும் சொல்லாமல் அல்லாஹ்வுக்காக இறை இல்லத்தில் கூடி நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டம் நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 நாட்களை தாண்டி நாம் இதை செய்து வருகிறோம். இன்னும் 10 நாட்களுக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கிறது. இந்த பணி இன்னும் தொய்வில்லாமல் பல நீண்ட ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய பொருளாதார பங்களிப்பு தேவை. ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சில பேரை பார்த்து சொல்வான், பிடியுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, நரகத்தினுடைய மைய பகுதிக்கு எடுத்துச் செல்லுங்கள் அவனை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், இன்னஹு கான லா யுமின் பில்லாஹில் அஸீம். அவன் உலகத்தில் வாழும் பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். எப்படி நம்பவில்லை என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் மூலமாக அல்லாஹ்வை அவன் நம்ப மறுக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மனிதர் நாளை நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவதற்கு காரணம் அவர் ஏழைக்கு உணவளிக்காதன் மூலமாக நரகத்திலே தள்ளப்படுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இஸ்லாத்திலே மிகச் சிறந்த செயல் ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பொருளாதாரம் ஒருவேளை உணவு மிக பெருசா தெரியாது. ஆனால் ஒருவேளை உணவில்லாத எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கிற அந்த ஒருவேளை உணவு மீசானுடைய தராசிலே மிகச்சிறந்த அமல்களாக நாளை அதை மாற்றக்கூடும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இதற்கு நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து நீண்ட ஆண்டுகளுக்கு இதை தொடர செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். அதே போல மருத்துவ உதவிக்காக ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். இந்த வாரமும் ஒரு சகோதரி மருத்துவ உதவிக்காக கேட்டு வந்திருக்கிறார்கள். அதற்கான பொருளாதாரத்தை கொடுத்து நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை மாற்றி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை